ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். நம்மளை பார்த்தும் சார் பார்த்திங்கன்னா சேம் காப்பி கட் பண்ணி சில ஸ்டாக்ஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டாக் பார்த்து சில யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. சார் நீங்கள் நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க, நல்லாயிருக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2-3 ஸ்டாக்ஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மகிழ்ச்சியாக இருக்குங்க, பண்ணுறது நல்லது தான். ஆனால் எல்லா டைம்லையும் பார்த்திங்கன்னா சூட் ஆகாது, சில டைம் தான் சூட் ஆகும். ஸோ உங்களை ஓன் அனலைஸ் பண்ணுங்கள். அதனால் மட்டும்தான் உங்களால் கண்டிப்பாக ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நிலையாக இருக்க முடியும். நான் நிறைய யூடியூப்ஸ் பார்ப்பேன், நிறைய விஷயங்கள் கற்றுப்பேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா டிசிஷன் பார்த்திங்கன்னா என்னோடய பர்ஸ்பெக்டிவ் தான் இருக்கும். மற்றவங்களை பார்த்திங்கன்னா காப்பி அடிச்சதாக இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒவ்வொருட போர்ட்ஃபோலியோ ஒரு மாதிரி தாங்க இருக்குது உங்களுக்கு. இது இப்போ என்ன போர்ட்ஃபோலியோ எடுத்திங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டும் ஒரு 1% கொடுத்துருக்கு நமக்கு. இதில் நிஃப்டி நமக்கு எப்படி மூவ் ஆகுதோ அது மாதிரி தான் நம்மளோட போர்ட்ஃபோலியோ மூவ் ஆகுது. அப்படி இருக்கக்கூடாது. நிஃப்டி ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணால் நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ரியாக்ட் ஆகணும். அப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ ஜென்ரலாக பண்ணிக்கணும்னு அர்த்தம். மிகப்பெரிய இன்வெஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே காப்பி கேட் அந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதில்ல. பண்ணுறாங்க, பட் ரொம்ப பண்ணுறாங்க, கொஞ்சமாக பண்ணுறாங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா எதுவுமே காப்பி கிடையாதுங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா ஓன் ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஸ்டாக் பண்ணுறோம். நம்ம செபி அட்வைசர் கிடையாதுங்க. நல்ல செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணலாம். நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு நல்ல ஒரு நிம்மதியான கொடுத்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மணப்புறம் தாங்க. மணப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திரும்பவும் ஒரு ரேலி கொடுத்து மேலே போயிட்டுருக்கு. அது இன்ஃபோசிஸ், ஐடிசி, டாடா மோட்டார்ஸ். நம்ம ரெகுலராக இந்த 5 ஸ்டாக் பற்றி பேசிட்டு தான் இருக்கோம். நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது நல்லா க்ரோத் கொடுக்குங்க. ஏன்னா கொடாக் பார்த்திங்கன்னா அப்படின்னா கோல்டு ETF எடுத்திருக்கீங்க. மணப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரான்ஸ் கம்பெனி. இன்ஃபோசிஸ் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி. ஐடிசி பார்த்திங்கன்னா FMCG ப்ராடக்ட். டாடா மோட்டார்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் கம்பெனியோடது. ஸோ அதனால் எதுவும் பெட்டராக பார்த்து பாருங்கள், நீட்டாக பண்ணுங்கள். அவசரப்படாதீங்க. எந்த விஷயம் எடுக்கும்போதும் நிதானமாக எடுங்க.